ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத அமாவாசை, இந்த இடத்தில் தீபம் ஏற்றினால் செல்வ வளம் பொங்கி பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய பல விசேஷங்கள் ரொம்பவே முக்கியமானது. அதுல ஒன்றுதான் இந்த கார்த்திகை அமாவாசை. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பல்வேறு வழிபாடுகள் செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அமாவாசை அன்னைக்கு நீங்க வீட்ல இந்த இடத்துல மட்டும் தீபம் ஏற்றி பாருங்க. நிச்சயமாக உங்க வீட்ல மகாலட்சுமியின், பெருமாளின் அனுக்கிரகத்தோடு உங்க வீட்ல செல்வ வளம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அந்த செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல அமாவாசை அன்று இந்த பொருளை உங்க வீட்டு வாசலில் வைத்தால் கடன், கஷ்டம், பாவம், கிரக தோஷம் நீங்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம். இது எல்லா அமாவாசைக்குமே நீங்க தாராளமாக செய்யலாம். இந்த கார்த்திகை அமாவாசைக்கும் நீங்க செய்யலாம். இந்த கார்த்திகை மாத அமாவாசை எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது. புதன்கிழமை அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த ஒரு தினம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்றைய தினம் இந்த கார்த்திகை அமாவாசை வருவது ரொம்பவே சிறப்பு. அதனால நீங்க வீட்ல ஒரு இடத்துல தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த மாதிரி வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த பெருமாள், மகாலட்சுமியின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். பெருமாளையும் மகாலட்சுமியும் நம்ம வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் யாவும் நீங்கும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும். இப்போ நம்ம ஒரு இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அமாவாசைக்கு. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் வசிக்கக்கூடிய துளசி மாடத்தில் தான் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். துளசி செடியில் பெருமாளும் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கு. அதனால இந்த அற்புதமான புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டில் துளசி செடி நீங்கள் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் சரி, அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய மாடமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஜன்னல்லையோ ஒரு பால்கனிலையோ சின்னதாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் சரி, அதன் முன்பாக நம்ம சொல்கிற மாதிரி அந்த தீபத்தை ஏற்றுங்க. ஒரே ஒரு அகல் விளக்கில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது நிறைய உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அப்படி நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சால் அதை ஏற்றுங்க. ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தீபத்தை ஏற்றி விடுங்கள். மாதிரி தீபம் ஏற்றும் பொழுது அதற்கு பக்கத்துல ஒரு டம்ளர்ல பால் வைங்க, அல்லது கல்கண்டு வைங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அது நட்ஸாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று வச்சு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு மனமாற பிரார்த்தனை செஞ்சுக்கிறங்க. செஞ்சுட்டு நீங்க ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ மகாலட்சுமியே நமக அப்படின்னு மகாலட்சுமி நாமத்தையும் பெருமாள் நாமத்தையும் நீங்க சொல்லி வழிபட வேண்டும். உங்க வீட்டுல செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலையும் கண்டிப்பா வைக்க மறக்காதீங்க. இந்த மாதிரி இந்த அற்புதமான புதன்கிழமை கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு நீங்க அந்த பெருமாள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய துளசி மாடத்துல தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக இந்த வறுமைகள் அனைத்தும் நீங்கும், பண கஷ்டம் நீங்கும். மொத்தத்துல சகல சௌபாக்கியங்களும் பெருக ஆரம்பிக்கும். இதை நீங்க அந்த துளசி மாடம் இல்லாதவங்க, எங்க வீட்டுல துளசி செடிலாம் இல்லை, நாங்க எப்படி வழிபடுறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெருமாள் மகாலட்சுமி ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கும். அதுக்கு துளசி இலைகளை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு அவங்க முன்னாடி ஒரு நெய் தீபமோ அல்லது நீங்கள் இந்த பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தையோ ஏற்றி நல்ல மனமாற வழிபட்டுட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் போய் இந்த தீபத்தை வச்சுருங்க. அது துளசி மாடத்துக்கிட்ட நம்ம ஏற்றுறதுக்கு சமம் தான். அதனால் உங்கள் வீட்டு நிலைவாசலில் அந்த தீபத்தை போய் வச்சுருங்க. நிலைவாசலில் ஏற்றுறதுனால நீங்கள் 2 தீபமாக கூட வைக்கலாம். துளசி மாடத்தில் ஏற்றுனீங்கன்னா 1 வச்சா போதும். நீங்கள் இந்த மாதிரி துளசி மாடம் இல்லாதவங்க, துளசி செடி இல்லாதவங்க, நீங்கள் வீட்டு நிலைவாசலில் பெருமாள் படத்திற்கு முன்பாக தீபத்தை ஏற்றி பூஜை அறையில் நல்லா வழிபட்டுட்டு நீங்கள் நிலைவாசலில் 2 தீபமாக 2 பக்கமும் 1 தீபத்தை வச்சு வழிபட்டாலே போதும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும். இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.